முத்தழகு இன்னைக்கு நிறைய பேரோட மூஞ்சியில கரிய பூசினாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பூமி முத்தழக வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுறாரு. ஸ்வேதாவும் முத்தழக உள்ள கூட்டிட்டு போறாங்க. வெளிய அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இவங்க பிரெக்னண்டா இருக்கிறது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல பூமி, பேச்சி அம்மா, சொர்ணம் எல்லாருமே ரொம்ப ஆவலோட இது கண்டிப்பா குட் நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஜினா அஞ்சலி கிட்ட இப்படி செக் பண்ணாலாம் முழுகாம இருக்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். டாக்குமெண்ட்ல வாந்தி எடுத்து டாக்குமெண்ட் வீணா போச்சு, அதை பத்தி யோசிச்சியான்னு பேசிட்டு இருக்காங்க. ஸ்வேதா செக் பண்ணதுக்கு அப்புறம் முத்தழகு ஸ்வேதா கிட்ட ஒன்னும் இல்லன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லதான், வெளியே வாங்க பேசலாம் அப்படின்னு ஸ்வேதா வெளியே கூட்டிட்டு போறாங்க. கடவுளே இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே வெளியே போறாங்க முத்தழகு. வெளியே போனோன்னு எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஸ்வேதா எல்லார்கிட்டையும் வேற ஒன்னும் இல்ல, நல்ல விஷயம்தான், முத்தழகு கர்ப்பமா இருக்காங்கங்கிறத சொல்லிடுறாங்க. அஞ்சலி, ரெஜினா, பாண்டியம்மா ரியாக்ஷன் எல்லாம் சொல்லவா வேணும், வாயடைச்சு போய் நின்னுட்டாங்க. பூமி, பேச்சியம்மா, சொர்ணம், அமுதன் எல்லாத்துக்குமே அப்படி ஒரு சந்தோஷம். இனிமேல் நீ வீட்டை விட்டு போமாட்டேல்ல, இங்கதான் இருப்பேல்ல, இனி நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா ஆயிட்டோம்ல அப்படின்னு சொர்ணம் சந்தோஷப்படுறாங்க. பேச்சியம்மா முத்தழக கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நான் ஜெயிச்சிட்டேன் முத்தழகுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஸ்வேதாக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நீ வந்து நின்ன, இப்போ உனக்கு நடக்கிற நல்ல விஷயத்துக்கு ஸ்வேதா சப்போர்ட்டா இருக்கா, இப்படிதான் என் ரெண்டு மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பேச்சியம்மா. இந்த சீனை பார்த்து பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க அஞ்சலி. ரெஜினா உடனே எப்படி பார்த்தாலும் முதல்ல கர்ப்பமானது அஞ்சலி தான், அவதான் முதல் மனைவியும் கூட. முத்தழகுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிடலாம், குழந்தைய வளர்க்கறதுக்கு அது போதுமே அப்படின்னு சொல்றாங்க. பூமி உடனே உங்களுக்கு வேணா நான் பணம் தர்றேன், அஞ்சலிக்கு செட்டில்மெண்டா பணம் தர்றேன், நீங்க அஞ்சலிய பாத்துக்கோங்க, ஏன் முத்தழகு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்றாரு. முத்தழகு நான் கர்ப்பமா இருக்கிறது எனக்கு முதல்லயே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் காதுல கேட்க வேணான்னுதான் நான் எதையும் யார்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். என் முடிவு இன்னமும் அதேதான், நான் இந்த வீட்டை விட்டு போனதுதான், திரும்ப வரமாட்டேன்னு சொல்றாங்க. எல்லாருமே தடுத்தோம், முத்தழகு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா பூமி நடுவுல வந்து நிக்கிறாரு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இன்னும் ரொம்ப அதிகமாயிருச்சு. என் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் என் குடும்பத்து மேல உங்களுக்கு கோபமே கிடையாது, நீங்க என் குடும்பத்தோட கண்டிப்பா இருக்கணும், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.